கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையில நடந்த சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு கால் அடிபட்டு கால் உள்ளே இருக்க எலும்பு உடஞ்சிருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மாவு கட்டு போட்டு நாகர்கோவில் உள்ள ஹாஸ்பிட்டல் போய் மாவு கட்டு போட்டிருந்தோம். 1.5 மாதம் மாவு கட்டு போட்டு அந்த மாவு கட்டு போட்டும் சரியாயிடுச்சு. ஆனால் என்ன நடக்காமல் அந்த மாவு கட்டுனால நடக்க முடியாமல் அப்படியே இருந்தான். உட்காந்தே இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான். என்னால் நடக்க முடியல அப்படி சொல்லிட்டு. அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் சைக்கிள்லாம் கொடுத்து சைக்கிள்லாம் ஓட்ட வச்சோம். ஆனால் கால் அசைக்காமல் இருந்த கால் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், கால் அசைச்சி சைக்கிள்லாம் ஓட்ட ஆரம்பித்தான். ஆனால் நடக்காமல் இருந்தான். அப்புறம் ஒரு நாள் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெதுவாக நடப்பான். ஆனால் வேகமாக கொஞ்சம் தூரம் தான் நடப்பான். லேசாக மெதுவாக நடந்துட்டு இருப்பான். அப்போ கொஞ்சம் தூரம் நடந்துட்டு உட்காந்துருவான். என்னால் நடக்க முடியல, கால் வலிக்கு அப்படிம்பான். அப்பவும் அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு தடை இருந்துச்சு. அப்புறம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா நான் சர்ச்சுக்கு போகணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயருக்கு போகிறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே என் பையன் நடக்க முடியாமல் இருந்தவன் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஏசப்பா சுகத்தை கொடுத்ததுனால கண்டிப்பாக நான் போவேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே போய் சாட்சி சொன்னேன். ஏசப்பா சுகம் கொடுத்ததை சாட்சியாக சொன்னேன். கர்த்தர் தாமே நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கொடுப்பாங்க. ஏசப்பாவை நோக்கி எந்த ஒரு ஆபத்துலனாலும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். அதே போல் ஹாஸ்பிட்டலில் மாவு கட்டு